அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது தேவஹஸ்தாக ஹேண்ட் போசஸ் ஃபார் டெய்டீஸ். அத்த அத்ர பிரம்ம ருத்ராதி தேவதா அபிநயக்ரமாத் மூர்த்தி பேதேன ஏ ஹஸ்தாக தேஷாம் லக்ஷணமுச்யதே. அதாவது பிரம்மா ருத்ரன் முதலான அனைத்து தேவதைகளின் ஹஸ்த விளக்கம் எப்படி லட்சணமாக பரத சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது என்பதை இப்பொழுது நாம் காணலாம். முதலாவதாக பிரம்மஹஸ்தா. பிரம்மண சதுரோ வாமே ஹம்சாஸ்யா தக்ஷிணே கரஹா. அதாவது ஓலைச்சுவடி, இடது கையில் ஓலைச்சுவடி வைத்திருப்பதற்கு உண்டான சதுரஹஸ்தமும் வலது கையில் ஜபமாலை வைத்திருப்பதற்கு உண்டான ஹம்சாசிய ஹஸ்தமும் வைத்திருப்பதே பிரம்மதேவருக்கு உண்டான ஹஸ்த விளக்கமாக தரப்பட்டுள்ளது. இரண்டாவதாக ஈஸ்வர ஹஸ்தம். ஷம்போர்வாமே மிருகசீஷः திரிபதாகஸ்து தக்ஷிணே. அதாவது இடது கையில் மிருகசீஷ கையும் வலது கையில் திரிபதாக ஹஸ்தமும் வைப்பது ஈஸ்வர ஹஸ்தத்திற்கு உண்டான விளக்கமாக தரப்பட்டுள்ளது. மூன்றாவதாக விஷ்ணு ஹஸ்தா. ஹஸ்தாபியாம் திரிபதாகஸ்து விஷ்ணு ஹஸ்தஸ்ய கீர்த்திதः. அதாவது இரு கைகளிலும் திரிபதாக ஹஸ்தம், அதாவது சங்கு சக்கரம் குறிப்பதை போன்ற திரிபதாக ஹஸ்தம் வைப்பதே விஷ்ணு ஹஸ்தத்திற்கு உண்டான விளக்கமாக தரப்பட்டுள்ளது. நான்காவதாக சரஸ்வதி ஹஸ்தா. சூச்சீகிருதே தக்ஷிணே ச வாமே சாம்ச சமக்ருதோ கபித்தகேபி பாரத்யாஹ கரஷ்யாதிதி சம்மதஹ. வலது கையில் சூச்சிகஸ்தமும் வீணியை மீட்டுவதற்கு சூச்சிகஸ்தமும் இடது கையில் கபித்த ஹஸ்தமும் வைப்பதே சரஸ்வதியின் ஹஸ்த விளக்கமாக தரப்பட்டுள்ளது. தற்காலத்தில் மிருகசீஷ கையும் உபயோகப்படுத்தப்படுகின்றது. அதாவது வீணியை மீட்டுவது போன்றும் தங்கியை இசைப்பது போன்றுமான ஹஸ்த விளக்கமாகும். ஐந்தாவதாக பார்வதி ஹஸ்தஹ. ஊர்த்வாதக் பிரசுதாவ அர்த்த சந்திராக்யௌ வாமதக்ஷிணௌ அபயோ வரதச்சைவ பார்வத்யா கரஈரிதஹ. அதாவது இரு கைகளிலும் அர்த்த சந்திர கைகளை வைத்து ஒன்று மேல் நோக்கியும் மற்றொன்று கீழ் நோக்கியும் அபய வரத ஹஸ்தமாக வைப்பதே பார்வதி தேவியின் ஹஸ்தமாக வரையறுக்கப்பட்டுள்ளது. ஆறாவதாக லக்ஷ்மி ஹஸ்தஹ. ஹம்சோபகண்டே ஹஸ்தாபியாம் கபித்தஸ்து ஸ்ரீயக்கரஹ. உபகண்டே, உபகண்டேன்னா கழுத்து, உபகண்டேன்னா கழுத்துக்கு அடுத்து உள்ள பகுதியான ஷோல்டர், தோள்பட்டை கருகில் கபித்த ஹஸ்தம், இரு கைகளிலும் கபித்த ஹஸ்தம் பிடிப்பதே ஸ்ரீய என்பது ஸ்ரீதேவியான மகாலட்சுமியை குறிக்கக்கூடிய ஹஸ்த விளக்கமாக தரப்பட்டுள்ளது. முதலாவதாக விநாயக ஹஸ்தஹ. உரோகதாபியாம் ஹஸ்தாபியாம் கபித்தோ விக்னராட்கரஹ. இரு கைகளிலும் கபித்த ஹஸ்தம் வைத்து வலது கை வெளிப்புறமாகவும் இடது கை கீழ்ப்புறம் நோக்கியும் வைத்து அமர்வதே விக்னராட் என போற்றப்படும் விநாயகரின் ஹஸ்தமாக தரப்பட்டுள்ளது. அடுத்து எட்டாவதாக ஷண்முக ஹஸ்தஹ. வாமே கரே திரிசூலச்ச சிகரோ தக்ஷிணே கரே ஊர்த்வம் கதே ஷண்முகஸ்ய ஹஸ்தஸ்யாத் இதி கீர்த்திதஹ. அதாவது இடது கையில் திரிசூல ஹஸ்தமும் வலது கையில் சிகரஹஸ்தமும் வைப்பதே ஷண்முக ஹஸ்தத்திற்கு உண்டான விளக்கமாக தரப்பட்டுள்ளது. அடுத்து ஒன்பதாவதாக மன்மத ஹஸ்தஹ. வாமே கரே து சிகரோ தக்ஷிணே கடகாமுகஹ மன்மதஸ்ய கரக் ப்ரோக்தோ
नाट्यशास्त्रार्थकोविदैः. அதாவது இடதுகரத்தில் சிகரஹஸ்தமும் வலதுகரத்தில் கடகாமுக ஹஸ்தமும் வைப்பதே மன்மதனுக்குரிய ஹஸ்தமாக விளக்கம் தரப்பட்டுள்ளது. 10வதாக இந்திரஹஸ்தஹ திரிபதாகஸ்வஸ்திகஷ்ச சக்ரஹஸ்த பிரகீதிதஹ. அதாவது இரு கைகளிலும் திரிபதாக்கம் ஹஸ்தம் வைத்து ஸ்வஸ்திகம் என்றால் குறுக்காக மணிக்கட்டுகள் இணையும் விதத்தில் குறுக்காக வைப்பதையே இந்திரஹஸ்தத்தின் விளக்கமாக தரப்பட்டுள்ளது. 11வது ஹஸ்தமாக அக்னிஹஸ்தஹ திரிபதாகோ தக்ஷிணே தூ வாமே காங்கூலஹஸ்தகஹ அக்னிஹஸ்தஸ்ய விஜ்ஞேயோ நாட்டியசாஸ்திர விசாரதைஹி. அதாவது வலது கையில் திரிபதாக ஹஸ்தமும் இடது கையில் காங்கூலம் ஹஸ்தமும் வைப்பதையே அக்னி ஹஸ்தத்திற்குரிய விளக்கமாக தரப்பட்டுள்ளது. 12வது ஹஸ்த விளக்கமாக யமஹஸ்தஹ வாமே பாஷம் தக்ஷிணே தூ சூச்சி யமகரஸ்மிருதஹ. அதாவது இடது கையில் பாஷஹஸ்தமும் வலது கையில் சூச்சி ஹஸ்தமும் வைப்பதையே யமதர்மராஜனின் ஹஸ்தமாக விளக்கம் தரப்பட்டுள்ளது. 13வதாக நிர்த்திஹஸ்தஹ கட்வாச்ச ஷகடச்சைவ கீதிதோ நிர்த்திதே கரஹ. அதாவது கட்வா ஹஸ்தமும் ஷகடஹஸ்தமும் வைப்பதே நிறுத்தி ஹஸ்தத்துக்குரிய விளக்கமாக தர. 14வது ஹஸ்த விளக்கமாக வருணஹஸ்தஹ பதாகோ தக்ஷிணே வாமே சிகரோ வாருணக்கரஹ. வலது கையில் பதாக ஹஸ்தமும் இடது கையில் சிகரஹஸ்தமும் வைப்பதே வருணனுக்குரிய ஹஸ்த விளக்கமாக தரப்பட்டுள்ளது. அடுத்து 15வது ஹஸ்த விளக்கமாக வாயுஹஸ்தஹ அராளோ தக்ஷிணே ஹஸ்தே வாமே ச அர்த்தபதாகிகா திருதா சேத் வாயுதேவஸ்ய கர இத்யபிதீயதே. அதாவது வலது கையில் அராள ஹஸ்தமும் இடது கையில் அர்த்தபதாகிய ஹஸ்தமும் வைப்பதே வாயு தேவனுக்கு உண்டான ஹஸ்த விளக்கமாக தரப்பட்டுள்ளது. அடுத்து இறுதியாக 16வது ஹஸ்த விளக்கமாக குபேரஹஸ்தஹ வாமே பத்மம் தக்ஷிணே து கதா யக்ஷபதே கரஹ. அதாவது இடது கையில் அலபத்மமும் வலது கையில் முஷ்டிஹஸ்தமாக கதாஹஸ்தமும் வைப்பதே யக்ஷராஜனான குபேரனின் ஹஸ்த விளக்கமாக தரப்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம்.